கார்த்திக் தன்னோட ஒர்க் விஷயமா டெல்லி போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பல்லவி கிட்ட சண்டை போட்டுட்டு போனதுக்கப்புறம் பல்லவிக்கும் அருண் கூட வந்து கல்யாணம் ஆயிடுது. அதை நினைச்சு கார்த்திகோட லைஃபை அவன் ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவி அங்கே கிளம்பி போற. கார்த்திக் நீ இப்போ என் கூடயே இருந்து நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்றப்ப எனக்கு இப்போ உன் மேலே லவ் இல்லை, நான் அருண் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி புரிய வைக்கிறா. பட் எவ்வளோ நாள் ஆனாலும் நான் இப்படி தான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கார்த்திக் அங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான். நைட்டு பல்லவிக்கும் அருணுக்கும் ஒரு பர்த்டே பார்ட்டி வந்து இருந்திருக்கும். அதில் பல்லவி சோகமாக எதையும் யோசிச்சுட்டே இருக்காங்க அப்படி சொல்லி அருண் தெரிஞ்சுக்கிட்டு என்னாச்சு அப்படி சொல்லி கேட்குறப்ப நான் இன்னைக்கு கார்த்திகை பார்த்தேன், அவன் லைஃப் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு, நான் உன் கூட ஹாப்பியாக வாழ்கிறேன் அப்படி சொல்லி அவனுக்கு தெரிஞ்சா அவன் கண்டிப்பாக மாறிடுவான் அப்படி சொல்லி பல்லவி வந்து கார்த்திகா அவனோட வீட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணுறா. அந்த 10 நாளில் நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுட்டா நான் என் லைஃப்பை புது லைஃப் ஆரம்பிச்சிடறேன், பட் நீ என் மேலே இருக்க லவ்வை காட்டிட்ட அப்படின்னா நீ என் கூட வந்துடணும் அப்படிங்கிற ஒரு டீலிங்கோட தான் கார்த்திக் வந்து அங்கே கிளம்பி வந்து போயிருப்பான். அடுத்த நாள் மார்னிங் எல்லாரும் சாப்பிட்டுட்டு வேலைக்கு போகிற அப்படி சொல்லி சொல்கிறப்ப என்னால் வீட்டில் தனியாலாம் இருக்க முடியாது, உங்கள் 2 பேர்த்துல யாராச்சும் ஒருத்தர் கூட நான் வருவேன், நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லி சொன்னதுனால அருண் வந்து கார்த்திகை வந்து அவன் கூடயே கூட்டிட்டு போறான். அங்க போனாலும் பயங்கரமா அவன் என்னென்னலாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி வெறுப்பேத்திட்டு இருக்கான். இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு அப்படிங்கிறத அதை பார்க்கலாம்.